ரோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். ஈரானுக்கு வருகை தந்திருந்த ஃபின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகியவற்றினுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் இருவருமே பெண்கள். அவர்கள் அரை குறை ஆடைகளோடு, அதாவது முழங்காலுக்கு கீழ் தெரியும் வண்ணம் ஆடை அணிந்தமை காரணமாக அவர்கள் காணொளிகளில் வருகின்ற போது அவர்களினுடைய, அதாவது மறைக்கப்படாத பகுதிகள் அனைத்தும் ஈரானினுடைய தேசிய தொலைக்காட்சியில் முற்றாக மறைக்கப்பட்டு ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றன. இது இப்போது உலக அளவிலே பாரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்குது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, முதலில் நாங்கள் இந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்னர் ஈரானினுடைய ஒரு சட்டம் இருக்கிறது. ஈரான் மட்டுமல்ல, பொதுவாக அரபு நாடுகள் மட்டுமல்ல, உலகில் உள்ள ஒவ்வொரு நாடுகளுக்கும் பிரத்யேகமான சட்டங்கள் இருக்கின்றன. உதாரணமாக எங்களோட இலங்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால், இதை பற்றி பேசினாலே பலர் அதனை வேறு கோணங்களில் தான் பார்ப்பார்கள். முதலிலே குறிப்பிட வேண்டும், ஒவ்வொருவருடைய ஆடையும் அது அவர்களுடைய சுதந்திரமானது. அதை இப்படித்தான் அணிய வேண்டும் என்று யாரும் வற்புறுத்தி கூற முடியாது. ஆனால் ஒரு விடயம், நாங்களும் எமது விடயங்களை அடுத்தவர்கள் விமர்சனம் செய்யாத அளவுக்கு நாங்களும் இருந்து கொள்ளவும் வேண்டும். அது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. அதனை பேச வேண்டிய அவசியமும் இந்த இடத்தில் கிடையாது. நாங்கள் செய்தியை மாத்திரம் பார்ப்போம். என்னவென்றால், ஒவ்வொரு நாளிலும் பொதுவாக இலங்கை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், தலதா மாளிகைக்கு செல்கின்ற போது செல்கின்ற ஒரு விதம் இருக்கிறது. அதே போல் நல்லூர் கோயிலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே செல்கின்ற ஒரு விதம் இருக்கிறது. இஸ்லாமிய பள்ளிவாசல்களை எடுத்துக்கொண்டால் அங்கே செல்ல வேண்டிய ஒரு முறைமை இருக்கிறது. கிறிஸ்தவ தேவாலயங்கள் எடுத்துக்கொண்டால் செல்ல வேண்டிய முறைமைகள் இருக்கிறது இலங்கையிலே. அதேபோல் ஒவ்வொரு நாட்டிலும் அவர்களுக்கென்று சில தனியார் சட்டங்கள் இருக்கின்றன. இப்போது இலங்கையை பொறுத்தளவிலே அவ்வாறு இல்லை. பெரும்பாலும் ஒவ்வொருவரும் தமது கலாச்சார மத ரீதியான ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆனால் பெரும்பாலான சில நாடுகளிலே அவர்களுக்கென்று சில சட்டங்கள் இருக்கின்றன. அவற்றை அந்த நாடுகளில் போகின்ற போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். செல்கின்ற போது, அங்கே விஜயம் செய்கிற போது அதனை செய்ய வேண்டும். அது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அதை பற்றி நமக்கு பேச முடியாது. இந்த நிலையிலே ராஜதந்திரியாக வருகை தந்த ஸ்வீடனினுடைய மற்றும் ஃபின்லாந்து, இந்த ஃபின்லாந்து ஸ்வீடன் ஆகிய நாடுகளினுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி அவர்களோடு கலந்துரையாடுகின்ற போது காலுக்கு மேல் கால் போட்டு, அது பொதுவாக எல்லா ராஜதந்திரிகளும் அப்படி தான் அமருவார்கள். முதலில் அதுவே விமர்சனத்திற்குள்ளாக வேண்டிய ஒரு விடயம். அப்படி அமர முடியுமா என்பது அது ஒவ்வொருவருடைய ஒழுக்கம் சார்ந்தது. அவ்வாறு அமர்ந்து பேசுகின்ற போது அவர்களுடைய முழங்காலுக்கு கீழ் உள்ள பகுதிகள் அனைத்தும் வெளித்தருகின்ற காரணத்தினால் ஈரான் தேசிய தொலைக்காட்சி அவர்களினுடைய சட்டம் என்ன என்றால், சில நிபந்தனைகள் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே அவர்கள் ஈரானிலே தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட அப்படித்தான் இருப்பார்கள். அதாவது முழுவதும் மறைத்து முகம் மாத்திரம் தெரியக்கூடிய விதத்தில் தான் அவர்கள் பெரும்பாலும் அணிவார்கள். முஸ்லீம் நாடுகள் வழக்கமாக பின்பற்றப்படுகிற ஒரு முறைமை. இந்த நிலையில் அங்கு சென்ற அவர்களினுடைய அந்த பகுதிகள் திறந்திருந்த காரணத்தினால், அதாவது அவற்றை மறைத்து, ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் பிளர் என்று சொல்வோம், ஒளிபரப்பி இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து அதனை ஸ்வீடனினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபின்லாண்டினுடைய வெளிவிவகார அமைச்சரோடு ஒரு காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதில் அவர்களினுடைய காணொலிகள் அவ்வாறு ஒளிபரப்பப்பட்டமை தொடர்பில் அவர் அவ்வாறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் தெரிவித்திருக்கிறார், அதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும், ஈரானினுடைய அதிகாரிகளை எப்போது சந்திக்கும் போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய பெண்களினுடைய அந்த ஆடைகள் தொடர்பில் எல்லாம் பேசுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆடைகள் மட்டுமல்ல, சில விடயங்கள் பேசுவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அது என்னதான் ராஜதந்திரியாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய சட்டம் என்றால் அதனுடைய தொலைக்காட்சி அதனைத்தானே மதிக்கும் இல்லையா? இல்லாவிட்டால் அவர்கள் தானே சட்ட சிக்கலில் மாற்றிக்கொள்வார்கள். ஆகவே அவர்கள் அதனை செய்திருக்கிறார்கள். இதில் தவறு சரி எது என்று பார்ப்பதற்கு முன்னால் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. அது அந்த நாட்டினுடைய உள்விவகாரம். அதில் நமக்கு கருத்து சொல்வதற்கு எதுவும் கிடையாது. அது அந்த நாட்டினுடைய அதிகாரிகள் காலாகாலமாக பின்பற்றி வருகின்ற ஒரு முறைமை. ஆகவே அதனை நாங்கள் பாரிய அளவு ஒரு மனித உரிமை மீறலாக நாங்கள் அதனை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. என்றால் அது அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரம். அது ராஜதந்திர ரீதியாக அவர்கள் தீர்த்து கொள்வார்கள். ஆனால் இது ஒரு விடயமாக இப்போது சர்வதேச ரீதியிலே பேசப்படுகிறது. காரணம், 2022 ஆண்டில் கூட ஒரு 27 வயது மாணவி ஒருவர், ஒரு பெண் ஒருவர் அங்கே முறையாக ஆடை அணியாமை காரணமாக, ஆடை ஒழுக்கங்களை பேணாமை காரணமாக போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற போது, அது கைதியாக இருக்கின்ற போது
ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது அவர் அங்கே உயிர் நீத்த சம்பவம் பதிவாகிறது. அதற்கு பிறகு ஈரான் அரசாங்கத்தினால் வேறு விளக்கங்கள் கூறப்பட்டது. அதனை தழுவி நாடளாவிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் பல போராட்டங்கள் வெடித்தன. அந்த போராட்டங்களை தொடர்ந்து அது தொடர்பில் பல்வேறு விவாத பிரதிவாதங்கள் எழுந்தன, விமர்சனங்கள் எழுந்தன, பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அந்த கருத்துக்கள் எவ்வாறு முன்வைக்கப்பட்டாலும் ஒரு நாட்டினுடைய தனி சட்டம் என்பது அது அவர்கள் பிரத்யேகமாக வகுத்து கொண்டவைகள். ஆகவே அவற்றை பற்றி நாங்கள் அந்தந்த நாடுகளுக்கு செல்கின்ற போது அவற்றை பின்பற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. உதாரணமாக அது நமக்கு பேசுபொருளுக்காக்க வேண்டிய விடயமும் கிடையாது. மனிதனினுடைய அடிப்படை தேவைகள் என்ன, அவற்றினுடைய பூர்த்தியாக்கல் அங்கே இருக்கிறது என்றால் நாங்கள் அவற்றினுடைய நாடுகளினுடைய பெருமதியையும் நாங்கள் மதித்து தானே ஆக வேண்டும் என்பதனையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். தொடர்ந்து அன்பான நேயர்களே.